எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ட்ரூ மேக்கின்டையர் ரிங்குக்குள்ள வராரு. ரிங்குக்குள்ள வந்த உடனே கிரவுன் ஜுவல் பேப்பர்ல பிகியோட மோத போற அந்த WWE சாம்பியன்ஷிப் மேட்சை பத்தி பேசுறாரு. குறிப்பா என்னோட கடைசி வாய்ப்பு இது, இந்த கடைசி வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன், நான் பிகியை பீட் பண்ணி நியூ WWE சாம்பியன் ஆவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்றாரு. அதே இடத்துல பிகி உள்ள வராரு. ஸோ உள்ள வந்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. பிகி உன்னால முடிஞ்ச என் சாம்பியனை வின் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. அந்த சமயத்துல ஊசோஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் ரோமன் ரிங்ஸை பத்தி பேசுறாங்க. சோ கிரவுன் ஜுவல் பேப்பர்ல பிராக் லெஸ்னர் ரோமன் ரிங்ஸ் பீட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சோ அதே சமயம் அந்த ரெண்டு டீம் கடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிகியும் ட்ரூ மேக்கின்டையரும் த ஊசோஸ் வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுவாங்க. சேலஞ்ச் பண்ணதோட த ஊசோஸ் வந்து பாத்தீங்கன்னா பிகியும் ட்ரூ மேக்கின்டையரையும் அட்டாக் பண்ணிட்டு போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்டா கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியா கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் நடக்குது. ஜேவியர் ரூட்ஸ் வெர்சஸ் ரிகோஷிட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சா போகுது. சோ ஃபைனலி ஜேவியர் ரூட்ஸ் ரிகோஷிட்டை ரொம்பவே கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல ஜேவியர் ரூட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாரு. உடனே பேக் ஸ்டேஜ் காமிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல ராண்டி ஓட்டன் இருப்பாரு. அங்க மேட்ரிடல் போயிட்டு சோ ராண்டி ஓட்டன் பேசுவாரு. குறிப்பா ஓமஸோட இன்னைக்கு மேட்ரிடல் ஒரு மேட்ச் விட போறாரு. சோ அதை பத்தி ராண்டி ஓட்டன் வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிடல் வந்து பாத்தீங்கன்னா பேசுவாரு. அதுக்கு அடுத்தபடியா அலி மன்சூர் வெர்சஸ் தி ஹர்ட் பிசினஸ் ஷெல்டன் பெஞ்சமின் அண்ட் சிட்ரிக் அலெக்சாண்டருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா போகுது. இந்த மேட்ச் எதுக்காக வச்சாங்க, இந்த மேட்ச் கடையில மன்சூருக்கும் அலிக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். சோ ஏன்னா சவுதி அரேபியா ஈவென்ட் கிட்ட வந்துடுச்சு, மன்சூருக்கு கண்டிப்பா ஒரு மேட்ச் கொடுத்தாகணும். சோ அதனால இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேர் கடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் உருவாக்குவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா போகுது. சோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஹர்ட் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அலியை கிளீனா பீட் பண்றாங்க. பீட் பண்ணதோட மன்சூர் போயிட்டு அலியை தூக்குறாரு. சோ அலி சமகாண்டாகி மன்சூரை தள்ளி விட்டுட்டு போற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உருவாக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியா உமன்ஸ் கிரவுனுக்கான குவாலிஃபை மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. டோனா ப்ரோக் வெர்சஸ் ஷைனா பெஸ்லருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா போகுது. சோ ஃபைனலி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஷைனா பெஸ்லர் டோனா ப்ரோக்க கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல ஷைனா பெஸ்லர் தான் வின் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஓமஸ் வெர்சஸ் மேட்ரிடலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச் கடையில ரெண்டு டீம் கடையில ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்ஷியல் உருவாக்குவாங்களா, இந்த மேட்ச் கடையில ராண்டி ஆர்டன் வருவாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா போகுது. சோ ரெண்டு பேருமே மைக்ரோஃபோன்ல பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா நடத்துறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. சோ ஃபைனலி இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ எப்பவும் போல ஓமஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிடல்ல ரொம்பவே கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஓமஸ் தான் வின் பண்றாரு. சோ வின் பண்ணதோட ஏஜே ஸ்டைல் மேட்ரிடல் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. அந்த இடத்துல ராண்டி ஆர்டன் உள்ள வந்து ஏஜே ஸ்டைல் அட்டாக் பண்ணிட்டு மேட்ரிடலை சேவ் பண்ணிட்டு போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் அப்படியே முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாபி லாஷ்லி ரிங்குக்குள்ள வராரு. ரிங்குக்குள்ள வந்த உடனே பாபி லாஷ்லி வெர்சஸ் கோல்ட்பர்க்குக்கான ஒரு நோ ஹோல்ஸ் பார்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா ஈவென்ட்ல நடக்க போது அந்த மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாபி லாஷ்லி கிரியேட் பண்றாரு. சோ எங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி சம்மர் ஸ்லாம்ல ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுவே தான் கிரவுன் ஜுவல் பேப்பரில் நடக்க போகுது. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்பர்க்கை பீட் பண்ண போறேன். சோ கோல்ட்பர்க் என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சோ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போற மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப் வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஷ்லி கிரியேட் பண்றாரு. அதுக்கு அடுத்தபடியா ஜெஃப் ஹார்டி வெர்சஸ் ஆஸ்டின் தியரிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா இருந்துச்சு. சோ போன வாரம் ஆஸ்டின் தியரி ஜெஃப் ஹார்டி அட்டாக் பண்ணதுனால சோ இந்த வாரம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப் ஹார்டியோட வில்லோ கேரக்டரை ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஜெஃப் ஹார்டி அவரோட நியூ டைமென்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்ல காட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதே சமயம் ஆஸ்டின் தியரியா இருக்கட்டும் சோ ஜெஃப் ஹார்டி ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப் ஹார்டி ஆஸ்டின் தியரியை பீட் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சோம். சோ ஃபைனலி ஆஸ்டின் தியரி ஜெஃப் ஹார்டியை ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாரு. அதுக்கு அடுத்தபடியா கோஃபி கிங்ஸ்டன் வெர்சஸ் ஜெண்டர் மஹாலுக்கான கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. கோஃபி கிங்ஸ்டன் இருக்கட்டும் அதே மாதிரி ஜெண்டர் மஹால்
மஹாலா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஜிந்தர் மஹாலுக்கு சப்போர்ட் பண்ற விதமா வீரன் ஷாங்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நின்று இருக்காங்க. அதே மாதிரி கோஃபி கிங்ஸ்டன் சப்போர்ட் பண்ற விதமா ஜேவியர் ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நின்று இருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்ச்ல கோஃபி கிங்ஸ்டன் வின் பண்ணா கண்டிப்பா ஜேவியர் ரூட்ஸுக்கும் கோஃபி கிங்ஸ்டனுக்கு மேட்ச் வரும். ஸோ அதனாலேயே இந்த மேட்சோட ரிசல்ட் ரொம்பவே ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜான மேட்சா போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கோஃபி கிங்ஸ்னை ஜிந்தர் மஹால் பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிந்தர் மஹால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்றாரு. ஸோ உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல சார்லட் ஃபிளேர் ஒரு ப்ரோமோ, பியாங்கா பிளேரா ஒரு ப்ரோமோ, அதே மாதிரி பெக்கி லிஞ்ச், சாஷா பேங்க் எல்லாரும் தனித்தனியா ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்றாங்க. ஸோ உடனே அவங்க எல்லாருக்கும் ஒரு டாக் டீம் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க. சார்லட் ஃபிளேர் அண்ட் பெக்கி லிஞ்ச் வர்சஸ் சாஷா பேங்க் அண்ட் பியாங்கா பிளேராவுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா போச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்குள்ளேயே டீமுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பியாங்கா பிளேரா, சாஷா பேங்கா இருக்கட்டும், அதே மாதிரி பெக்கி லிஞ்ச், சார்லட் ஃபிளேர் இருக்கட்டும், அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. ஸோ நாலு பேருமே விட்டு கொடுக்காத வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்குள்ளேயே பயங்கரமா அடிச்சுக்கிட்டு அவங்க நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வெளில வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை முடிச்சிடுறாங்க. ஸோ முடிச்சதோட அவங்களுக்குள்ளேயே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. பியாங்கா பிளேரா வந்து சாஷா பேங்க் அட்டாக் பண்ண, பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருக்கு நடக்க போற ஸ்மாக்டவுன் விமன் சாம்பியன்ஷிப்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா டியூ போப் வர்சஸ் நட்டாலியாவுக்கான உமன்ஸ் கிரவுனுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல ஒரு ஆவரேஜான ஒரு மோசமான மேட்சா தான் இருக்கும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேட்சை பொறுத்த வரைக்கும் டியூ போப் வந்து பார்த்தீங்கன்னா நட்டாலியாவை கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா டியூ போப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்றாங்க. ஸோ உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி, ஸோ பிகி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல போயிட்டு பிகி கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை காமிக்கிறாங்க. ஸோ உடனே அதே பேக் ஸ்டேஜ்ல மன்சூருக்கும் அலிக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல மன்சூரும் அலியும் ஒரு சின்ன ப்ரோமோ கட் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அலி வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணி மன்சூரை பயங்கரமா அட்டாக் பண்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு புது ஸ்டோரி லைனை சவுதி அரேபியா ஈவெண்ட்டுக்காக வந்து WWE கிரியேட் பண்றாங்க. ஸோ கடைசியா த மெயின் ஈவெண்டா வந்து பார்த்தீங்கன்னா த ஊசோஸ் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டையர் அண்ட் பிகிக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, ஒரு கட்டத்தில் ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. அந்த இடத்துல பிகி வருவாரு. உள்ள வந்தவனே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். ஸோ பிகியும் ட்ரூ மேக்கின்டையரும் பயங்கரமா வெள்ள அடிச்சுக்குவாங்க. அந்த இடத்துல ரெஃபரி 10 கவுண்ட் எண்ணி இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா த ஊசோஸ் தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிச்சிருவாங்க. ஸோ முடிச்சதோட த ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பிகி அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ற மாதிரி ஃபைனலி பிகியும் ட்ரூ மேக்கின்டையரும் சேர்ந்து த ஊசோஸ் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிட்டு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.